சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கழுத்து, வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கத்திக்குத்து தாக்குதல் நிகழ்ந்ததை அடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் தற்போது பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நோயாளிகள் தற்போது திருப்பி அனுப்பப்படுகின்றனர். உள்நோயாளிகள், வெளிநோயாளிகளாக வரக்கூடியவர்கள் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தற்போது அந்த கைது செய்யப்பட்ட 4 பேரையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் மருத்துவர் அருணாச்சலேஸ்வரன். வணக்கம் திரு அருணாச்சலேஸ்வரன். தற்போது கிண்டி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதுமே மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் என்பது அதிகரித்து வருகின்றன. இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள்? முதல்ல மக்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவமனைகள், அது தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ, மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மீது தாக்குதலோ, மருத்துவ பணியாளர்கள், சக பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் வரை தாக்குதல் நடத்தினால் ஜாமீனில் வர முடியாத 3 ஆண்டு கடுங்காவல் சட்டத்துக்கு உட்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும். இது 48A என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம். இதுல உறவினர்கள் ஈஸியா டாக்டர் அடிச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன், அங்க ஒரு விஓ ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை 3 வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்பது மிக மிக ஒரு தீவிரமாக அமுல்படுத்தப்படும் ஒரு சட்டம். ஆகவே மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவரையோ மருத்துவ பணியாளர்களையோ தாக்குவதை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். கிண்டியில் நடந்த சம்பவமும் சரி, எல்லா மருத்துவமனைகளிலுமே நோயாளி என்று வந்துவிட்டால் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு அவனை காப்பாற்றியே தீர வேண்டும். அது உடனடியாக அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நோயாளிகளுடைய உறவினர்களிடம் இருப்பது சர்வசாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் ஒரே நேரத்தில் பல நோயாளிகள் வரும்போது, ஏற்கனவே அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கும் இந்த நிலையில் ஒரு நோயாளி மிகவும் அவசர சிகிச்சைக்கு தேவை என்று வரும்போது நிச்சயமாக மருத்துவர் அந்த அவசர சிகிச்சை செய்து அவரை உடனடியாக மேல் சிகிச்சைக்கோ மற்ற டிபார்ட்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கோ அல்லது ஆபரேஷன் தியேட்டருக்கோ உடனே ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா ரத்தம் அதிகமா வந்தா கூட ஒருத்தருக்கு காயம் அவ்வளவு தீவிரமானதா இருக்காது. அவரை அங்க படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் போருங்க, அந்த தீவிரமான சிகிச்சைக்குள்ளவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க மருத்துவர்கள். ஆனா என்னுடைய நோயாளியை நீங்க பார்க்கல அப்படிங்கிற அதே எண்ணத்துலதான் நோயாளிகளோட உறவினர்கள் அந்த டென்ஷனை காமிப்பாங்க. அங்க அடிபட்டது மருத்துவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத சாலை விபத்தா இருக்கும், ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. ஆனா எங்க மருத்துவமனைக்கு வந்தோடனே அவரை உடனே பார்க்கணும், உடனே செய்யணும்னு தனியார் மருத்துவமனைகள்ல கிடைக்கிற அளவுக்கு அரசு மருத்துவமனைகள்ல தனி கவனம் கிடைக்காது. ஆனா அதற்கு அர்த்தம் அந்த மருத்துவர் தன்னுடைய பணியை செய்யவில்லை என்றோ, அவர் அவசர சிகிச்சை செய்தே ஆக வேண்டியவரை உதாசீனப்படுத்தினார் என்றோ அர்த்தமில்லை என்பதை உறவினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் யாருக்கு உயிர் போகிற அளவுக்கு மோசமாக காயம் இருக்கிறதோ அவருக்கு முன்னுரிமை, அடுத்த முன்னுரிமை இவருக்கு வழங்கப்படும். அதுவரை காத்திருக்கக்கூடிய பொறுமை வேண்டும். சார், தற்போது இந்த தாக்குதல் சம்பவத்திலும் அந்த மருத்துவர், அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் தன்னுடைய தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பதனாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் நான் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதான், தாய்க்கு சரியான சிகிச்சை வந்த உடனே செய்யலன்னா டிபி ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே அரசு மருத்துவமனைகள்ல நடக்காது. அரசு மருத்துவமனையில உயிர் காக்கும் சிகிச்சை யாருக்கு தேவை அவருக்கு உடனடியாக எந்தவித சிபாரிசுமின்றி உடனடியாக நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாதாரண காயமாக இருக்கலாம், அவர் மயக்கமாக இருக்கலாம், ஆனா சக்கர வியாதி தான் குறைஞ்சிருக்கும், ஒரு குளுக்கோஸ் பாட்டில போட்டு அவங்க எந்திக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அவருக்கு கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும் வைத்தியம். அதுக்காக அவரை உயிர் போக்குற அளவுக்கு விடமாட்டாங்க.
ஆனா என்னுடைய நோயாளியை நீ ஏன் கவனிக்கவில்லை என்ற ஒரு ஆக்ரோஷம் நோயாளிகளுடைய உறவினர்களிடம் இருப்பது, அங்கு செவிலியர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே அரசாங்கம் இதை முன்னெடுத்து தேவையான அளவுக்கு கட்டிடங்களை மட்டும் கட்டினால் போதாது, உபகரணங்களை மட்டும் வாங்கி கொடுத்தால் போதாது, அந்த உபகரணங்களை பராமரிக்க ஒரு அக்கறையோடு தேவையான அளவிற்கு இத்தனை நோயாளிகளுக்கு இத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டும், இத்தனை கட்டில்களுக்கு இத்தனை நர்ஸ் இருக்க வேண்டும் என்றால் அதை உலக சுகாதார மையம் சொல்லுவதை விட அதிகமாக நாம் தர வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட கூறுகிறேன். இணைப்பிலேயே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு அருணாச்சலம்.